நீங்க நல்லா பாடணும், உங்களோட சிங்கிங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 2 சீக்ரெட்டான விஷயங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சரியா பாடாததுக்கான காரணம் உங்களோட வாய்ஸ் கண்டிப்பா கிடையாது. இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நல்லா கவனிக்காம சாதாரணமா எடுத்துக்கிட்டாலோ, இல்ல அவாய்ட் பண்ணிட்டு போனாலோ, உங்களோட சிங்கிங்ல வரக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ட நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய மணி நேரம் எடுத்து பாடி பிராக்டிஸ் பண்றதுக்கு பதிலா, சில மணி நேரம் எடுத்து இந்த விஷயங்கள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி, நல்லா கவனமா புரிஞ்சுகிட்டு பாடுனீங்கன்னா, உங்களோட சிங்கிங்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த ஒரு ஹிடன் ஸ்கில் வந்து உங்களோட சிங்கிங்க பெர்ஃபெக்ட்டா மாத்திடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களோட வாய்ஸ் சரியில்ல. அதனால தான் என்னால பாட முடியல. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த வாய்ஸையும் ட்ரெயின் பண்ணுனா நல்லா பாட முடியும். எந்த ஒரு வாய்ஸையும் ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். அதாவது இப்ப நீங்க நிறைய லெசன்ஸ் கத்துக்கிட்டீங்க, நிறைய பாட்டு கத்துக்கிட்டீங்க. ஆனாலும் உங்களால கரெக்ட்டா அந்த ஸ்ருதி சவுண்ட புரிஞ்சு பாட முடியல. இல்ல வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகுது, வாய்ஸ் கிராக் ஆகுது, ஹை பிட்ச் சரியா பாட முடியல. இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போது, அதோட ரூட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நாம அத சரி செஞ்சோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் தானா சரியா போயிடும். 80% ஆஃப் பிகினர்ஸ் பாடுறதுல ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு இந்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இத ஒரு டெய்லி 10 to 15 மினிட்ஸ் நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களால சூப்பரா பாட முடியும். அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்ல. இயர் ட்ரைனிங் தான். நம்மளோட காதுகள நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா பாட முடியும். நீங்க நல்ல குவாலிட்டியான மியூசிக் அதாவது நிறைய சாங்ஸோ, அது ஃபிலிம் சாங்காவோ, டிவோஷனல் சாங்கோ, இல்ல லெசன்ஸோ, இல்ல இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கோ எந்த மியூசிக்கா இருந்தாலும் அத நிறைய நேரம் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அத கேட்டு கேட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களோட காது அதுக்கு தயாராயிடும். உங்களோட காதுகள மியூசிக்கலா நீங்க ட்ரெயின் பண்ண அது மியூசிக் இயர்ஸ் ஆயிடும். அப்பதான் உங்களால எந்த ஒரு டோன கேட்கும் போதும் அத நல்லா புரிஞ்சுக்க முடியும். இதனாலதான் நிறைய பேர் வந்து ஒரு பாட்ட நிறைய தடவை கேட்கறதன் மூலமாவே பாடிடுவாங்க. பாடுறதுல இயர் ட்ரைனிங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. அதுக்கப்புறம் தான் உங்களோட குரலோட வாய்ஸ் கிராக், வாய்ஸ் ஸ்ட்ரெயின் இதெல்லாம் சரி பண்றது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். அதுவும் நீங்க முறையா பாட்டு கத்துக்கிறீங்க, ஸ்ருதி வச்சு நீங்க பாடுறீங்க அப்படிங்கும்போது கரெக்டா அந்த ஸ்ருதியோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், ஒரு ஒரு ஸ்வரங்களோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு புரிஞ்சு பாடணும். ஒரு சாங் பாடும்போது அந்த டோன், அந்த சாங்கோட ரூட் டோன அத கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அத அகாரமா பாடி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சாங் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது புரியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் பேசிக்ல சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அப்பர் ஸ்தாயி, தாட்டு வரிசை இப்படி கடகடன்னு நம்ம லெசன்ஸ் முடிக்கணும் அப்படின்னு போகாம, நீங்க சரளி வரிசையே நிறைய நாள் லேர்ன் பண்ணிக்கிட்டா கூட அந்த பாயிண்ட்ஸ கரெக்டா நீங்க சரி கம பதனிசாக்கு புரிஞ்சு லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அடுத்து வரக்கூடிய லெசன்ஸை ஈஸியா பாடலாம். ஆனா இங்க நம்ம வேகமா லெசன் முடிக்கணும்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போனோம்னா நம்மளால கடைசி வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே, நம்மளால ஸ்ருதியில பாட முடியலையே, ஸ்ருதி சவுண்ட் புரிஞ்சுக்க முடியலையே, இந்த கன்ஃபியூஷன்லயே இருக்கணும். அந்த காலத்துல பாட்டு கத்துக்கிட்டவங்க எல்லாம் கேட்டு கேட்டு தான் நிறைய பாட்டு கத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப நிறைய புக்கு பார்த்து தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கேட்கறதன் வழியா லேர்ன் பண்ணிக்கிறது தான் முறையான கரெக்டான மெத்தட். அப்படி நீங்க லேர்ன் பண்ணும்போது தான் அந்த டோன் வந்து உங்களோட மசில் மெமரியில அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. இப்ப நான் சரிகம பதனிசாவோட பாயிண்ட்ஸை கரெக்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அதோட மட்டும் இல்லாம நான் கீபோர்ட்ல ப்ளே பண்ணி காமிக்கும் போது நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை சரியா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சிங்கிங் பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.
இப்ப இந்த சவுண்ட நல்லா கேட்டு, அதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டையும் நீங்க பாடி பார்த்து, காதுல கேட்டு கேட்டு இயர் ட்ரெயின் பண்ணிக்கணும். அப்ப அந்த சவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ருதியோட பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா புரிய வரும். இது மாதிரி எல்லா ஸ்ருதியிலயும் உங்களுக்கு பிராக்டிஸ் வேணும் அப்படின்னா, கீழ எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஜி ஸ்ருதி, சா, ரீ, கா, மா, பா, தா, நீ, சா, இப்ப 2வது சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரீத்திங் தான். அதாவது நாம எப்படி பிரெத் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பாட்டையோ, ஒரு லெசனையோ பாடுறோம் அப்படிங்கிறதுல தான் மிகப்பெரிய சீக்ரெட்டே இருக்கு. பாடுறதோட அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ருதி அண்ட் தாளம். இத நாம சரியா புரிஞ்சு பாடணும்னா, நம்மளோட இயர ட்ரெயின் பண்ணிக்கணும் அண்ட் நம்மளோட பிரெத்த கண்ட்ரோல் பண்ணி பாடுறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த 2க்குமான பயிற்சிகள் நம்மளோட பேசிக் அடிப்படை வரிசைகள்லயே இருக்கு. அத முழுமையா புரிஞ்சுக்கிட்டு கரெக்ட்டா பயிற்சி பண்ணனாலே நல்லா பாட முடியும். பிரெத் கண்ட்ரோல் சரியா பண்றதுக்கான நிறைய பயிற்சிகள ஏற்கனவே நான் என்னோட வீடியோஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் போய் பார்த்து செக் பண்ணுங்க. ஒரு ஸ்வரத்த நாம எவ்ளோ நேரம் லாங் நோட்டா பாடுறோம் அப்படிங்கிறதுல நிறைய பிராக்டிஸ் இருக்கு. நீங்க வெறும் சாவையே ரொம்ப நேரம் பாடுனீங்கனாலே அது ஒரு மிகப்பெரிய பிராக்டிஸ். அந்த லைன் என்ன அப்படிங்கிறது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அதுல இருந்து நீங்க மத்த ஸ்வரங்கள பில்ட் பண்ணி பாட முடியும்.